அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அப்படியானால் உங்களை நான் போஷிக்க மாட்டேனா என்று காட்டு புஷ்பங்களையும் ஆகாய்த்து பறவைகளுமே பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அதை அடையாளம் வச்சு நம்ம பார்த்து சொல்றார். இன்னும் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 30-31 வாசித்து பார்த்தா உங்க தலையில முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவைகளில் ஒன்றாகிலும் சித்தம் இல்லாமல் கீழே விழுவதில்லை. மட்டுமல்ல அநேக அடைக்காலான் குருவியை காட்டுங்கள் விசேஷமானவர்கள் அப்படின்னு சொல்றாருங்க. இன்னும் சங்கீத புஸ்தகத்துல ஒரு விசேஷமான வார்த்தை இருக்கிறது. 145ஆம் சங்கீதம் 16 கொஞ்சம் வாசிங்க. நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். அவர் தமது கையை திறக்கிறார், சகல பிராணிகளையும் போஷித்து திருப்தியாக்குகிறவர். அப்படியானால் நம்மை திருப்தியா நடத்த மாட்டாரா? என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று எரேமியா 31:14 வாசிக்கிறோமே. அப்படி நடத்துவார். ஆண்டவரை நம்புங்கள். இன்னும் சொல்ல போனால் ரோமர் 8:32 என்ன சொல்லுகிறது? நமது சொந்த குமாரனையே நமக்கு கொடுத்தவர், இவர்களெல்லாம் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு கேட்கிறார். என்று சொன்னால் இயேசுவையே இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையிலே மரிக்க வைத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்கு மறுபிறப்பின் அனுபவத்தை கொடுத்து புதிய மனுஷனாய் மாற்றி ஆவிக்குரிய சகல நன்மைகளையும் பூமிக்குரிய நன்மையும் கொடுக்கிற தேவன் என்றால் ஏன் நமது தேவைகளை சந்திக்க மாட்டார்? ஏன் திருப்திப்படுத்த மாட்டார் என்றால் அவரை நம்புங்கள். இவ்வளவு செய்கிற ஆண்டவரை, இவ்வளவு காரியங்களை பேசுகிற ஆண்டவரை நம்பாமல் இருப்பது எத்தனை மதியீனமான அறிவீனமான காரியங்கள் என்றால் இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே கவனிங்கள். கர்த்தரை நம்புங்கள். கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு ஆண்டவரை நம்புங்கள். அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நான் தேவனை கேள்வி கேட்க எனக்கு 10 லட்சம் கேள்வி இருக்கிறது, ஏராளமான கேள்வி இருக்குது. ஆனால் நான் அவரை சந்தித்த பொழுது அனைத்தும் என்னை விட்டு பறந்து விட்டது. இப்பொழுது அவர்களெல்லாம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் அப்படி சந்தித்து உறவை சீர்படுத்தினால் எந்த கேள்வி ஒன்றும் இல்லை. உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் நல்ல பரிகாரத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.